இந்த பொண்ணுக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்குது. அது என்னன்னா நைட்டு 3 மணிக்கு இவ எப்பவுமே தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போகலான்னு போகும்போது சடனாக பின்னாடி என்னமோ சவுண்டு கேட்குது. இவளுடைய வீட்டில் யாருமே இல்லை, இவன் மட்டும்தான் இருந்திருப்பா. அதனால இவ என்னடா சவுண்டுன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அங்கே கிச்சன் எம்டியாக தான் இருக்குது. சரி மறுபடியும் இவளுடைய ரூமுக்கு போயிடுறா. இவ ரூமுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் சவுண்டு ஹெவியாக கேட்குது. இவளுக்கு ஒன்றுமே புரியல, இவ்வளோ சவுண்டு எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் உடனே வெளியே வந்து பார்க்குறா. பாருங்க, பார்த்தா ஒரே ஷாக்கு. என்னடானா இவளுடைய வீட்டுக்குள்ள ஒரு புலி வந்திருக்கும். இவளுக்கு பயத்தில் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஸ்லோவா எந்த சவுண்டு போடாம அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போய் போலீஸ் கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவளுடைய போனை பார்க்குறா. பாருங்க, அங்க போனே காணோம். ஆக்சுவலா இவளுடைய போனை தண்ணி குடிக்கலான்னு போகும்போது வெளியே சோபாலே வச்சுட்டு வந்திருப்பா. இப்போ இவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இவளுடைய பிரதரோட ரூம்ல இருக்கிற டெலிஃபோன்ல எடுத்து கால் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா அதுல சிக்னலே இல்லை. அதனால ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளுடைய போனை எடுத்தாதான் சொல்லிட்டு வெளியே வரலாம்னு சொல்லிட்டு வருவா. பாருங்க, அந்த புலி அந்த ரூமுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கு. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அவளுடைய பிரதரோட ரூமுக்கு போய் கட்டிலுக்கு அடியில் போய் மறைஞ்சுக்கிறான்.